ஐயா அக்காக்கு உடம்பு எப்படி இருக்குங்க ஐயா? உடம்பு ஒண்ணு இல்லம்மா, மனசுலதான் கவலை இருக்கு. லட்சணம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரிங்க. பாருமா பாருமா. என்ன லட்சுமி உடம்பெல்லாம் காயமா? லட்சுமி அழற. என்ன பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல லட்சுமி, நான் நல்லா தானே இருக்கேன். இத பாரு லட்சுமி, நீ அழக்கூடாது. நீ அழுதா அழுக்கூடாது. அம்மா இதனால நீ எங்க போயிருந்த? தங்கச்சி இவர்தான் கூட்டி வந்தாரு. நீங்களா? நீங்களா லட்சுமியை கூட்டி வந்தீங்க? ஆமா, எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. பத்திரிகை கொடுக்கறதுக்காக நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க லட்சுமியை பார்த்தேன். இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டேன். விவரத்தை சொன்னா நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நண்பா, உன் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்துக்காக பசுவை பிரிச்சு கொண்டு வந்திருக்கியே. இப்ப சொல்றேன், விஜயாவை பிரிஞ்ச ஏக்கத்துல அந்த பசு செத்து போனா கோமாளாவை கொன்ன பாவம் 7 ஜென்மத்துக்கும் குடும்பத்தை வாழ விடாதுன்னு நான் அவனுக்கு எச்சரிக்கை செஞ்சேன். அவனும் ஒத்துக்கிட்டு பசுவை கொண்டு வந்தாங்க. அப்படியா? ஆனா மறுபடியும் இந்த பசு ஒரு நாளைக்கு அவன் கொண்டு போகக்கூடாதுன்னு தான் உங்க பேருக்கே எழுதி வாங்கியாந்துட்டேன். இந்தாங்க பத்திரம், இது என் கல்யாண பத்திரிகை. மன்னிச்சிருங்க, உங்க பெருந்தன்மையும் மனமாற்றத்தையும் புரிஞ்சுக்காம சந்தையிலிருந்து வரும்போது நீங்க செஞ்ச உதவிக்கு கூட நன்றி சொல்லாம வந்துட்டேன். அப்படி இருந்தோம் தெரிஞ்ச என் லட்சுமி எனக்கு மீட்டு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தீங்க. இதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடந்த தவறுதலுக்காக உங்க காலில் விழுந்து மன்னிக்கிறேன். மிருகமாயிருந்த என்ன மனுஷனாக்கி வாழ வச்ச தெய்வம் நீங்க. சுருக்கமா சொன்னா, என் தாயுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். அப்படி இருக்க நீங்க ஏன் கால விழலாமா? கூடாது, கூடவே கூடாது. தயவு செஞ்சு நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நடக்க போற என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அதை என் வாழ்க்கையில ஒரு பெரும் பாக்கியமா நினைப்பேன். வருவீங்களா? நிச்சயமா. நான் மட்டும் இல்லீங்க, நாங்க எல்லாரும் வர்றோம். மாப்பிள்ளை பந்தியில முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். தனிச்சாரமா லட்சுமி என் மகன்தாமா. ஏ மணி, பம்பாயில இருந்து நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. தங்கத மாப்பிளைய பத்தி கேள்விப்பட்டேன். பறந்தோடி வந்த. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. தடுக்காதப்பா. உன் தங்கச்சி அடி எடுத்து வைக்க போற இடம் குடிசை இல்ல, குபேரம் வீடு. அப்பா, அவ தலையெழுத்த நிர்ணயிக்க போறது வாழ போற வீடு இல்ல, போற கனவை. அந்த கனவை ஜெயிலுக்கு போய் வந்த ஒரு குற்றவாளி. இதற்கு பெண் கொடுக்க உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? நீ பா தங்கச்சி. ஐயா, உங்க கையெடுத்து கும்பிடுற. இந்த கல்யாணம் நடக்கட்டும், இல்லன்னா எங்க மானவ மரியாதை குடும்ப கௌரவம் எல்லாமே போயிடும். ஐயா, அதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையை பலி கொடுக்க சொல்லுங்க. ஒரு காலம் நடக்காது. நீங்க நினைக்கிறது தப்பு. பஞ்சமா பாதங்களை எல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்த எத்தனையோ குற்றவாளிகள் கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். போற வர்றங்களை வழிமறைச்சு கொள்ளையடிச்சு குடும்பக்காரனா வாழ்ந்துட்டு இருந்த வால்மீகி தான் பெரிய முனிவராகி உலகமே போற்றக்கூடிய ராமாயண காவியத்தையே எழுதினாரு. நிறுத்தவும் வேதாந்தத்தை. ஒரே வார்த்தை, மறுபடியும் அந்த கல்யாணத்தை பத்தி பேசாது. வேணும்னா நீ கட்டிக்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. தங்கச்சி எழுந்திரமா, நகையெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு பருகுடு. ஏன் நினைக்கிற? வா. எங்க போற? சாக போற. இனி எனக்கு அதுதான் நிம்மதி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த நிலை ஏற்பட விட மாட்டேன். இந்த பொண்ணு இல்லன்னா என்னப்பா, உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? அம்மா, புரியாம பேசுறேன். தவறு செஞ்சவன் திருந்தி வாழணும்னு என்ன நினைச்சாலும் அவனுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு பிறகு என்ன கட்டிக்க எந்த பொண்ணு சம்மதிப்பா? நான் சம்மதிக்கிறேன். என்ன லட்சுமி? லட்சுமி, இந்த முடிவு உனக்கு பிடிக்கலையா? ஆமாம்மா, எங்களுக்கும் பிடிக்கல. யோசிக்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணியே. உன்னை பத்தி நாங்க என்னெல்லாம் கனவு கண்டோம், எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆமாமா,
உன்னை விட அறிவிலும் குணத்துல சிறந்த மாப்பிளைக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டமா. அப்படியே வச்சுக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை கெட்டு போயிட்டா நீங்க எல்லாம் ஆறுதல் சொல்வீங்க. என் லட்சுமி கண்ணீர் வடிப்பா. அண்ணன் இப்ப சொல்றேன், நல்லவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போனவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லவங்களா திரும்பி வாழறவங்களும் இருக்காங்க. லட்சுமி, அவருக்கு இந்த நிலை ஏற்படுறது காரணம் நான் தானே. அதனால்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க நினைக்கிறது தப்பு. நான் செஞ்சது சரிதானே. நீங்க மட்டும் இல்ல, இந்த கிராமமே பாராட்டத்தான் போகுது. தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. பாத்தியம்மா, நீ எவ்வளவோ சொன்ன, இருந்தாலும் லட்சுமிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. அன்னைக்கு வயல்ல நடந்ததான் நீ நினைக்கிற. ஆனா திரும்ப நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்தாரு. அந்த நன்றியை மறக்கலாமா? அதனால்தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன தடுக்காத, என்ன விட்டுட லட்சுமி. விஜயா, விஜயா, இந்த குடும்பத்துக்கு கூழாங்கத்தான் கொண்டு வந்த நான் கும்பிடுற தெய்வம் வைரக்கல்லையே கொண்டு வந்து கொடுத்துருச்சுமா. வைரக்கல்லையே கொடுத்துருச்சு. அப்ப சார், ஏன் ஆட்டத்தை ஆரம்பிச்ச உடனே நிறுத்திட்டீங்க? நாங்க புதுசு புதுசா சேர்த்திருக்கிற ஐட்டம் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது சார். மன்னிக்கணும், என் மனைவிக்கு உங்க ஆட்டம் பிடிக்கல. மேனேஜர், பேசுற தொகைக்கு மேல 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. ஆகட்டுங்க. நாட்டானே, பாத்தீங்களா? பொண்டாட்டிக்கு நாட்டியம் பிடிக்கலன்னு ஒண்ணு மாப்பிள்ளை பொட்டு நிறுத்திட்டாரு. ஆமாமா, இப்பவே பொண்டாட்டி மேல இவ்வளவு ஆசைன்னா போக போக தலைமையில தூக்கி வச்சுட்டு குத்தாட போறாரு. அவமானத்துக்கு மேல அவமானம். அன்னைக்கு மேடை ஏறி வந்து விரட்டினா, இன்னைக்கு கண் தாரையிலேயே மேடை விட்டு இறக்கிட்டான். அவருக்கு நான் கல்யாணம் தெரிஞ்சிருந்தா நான் ஆடவே வந்திருக்க மாட்டேன். நான் அட்வான்ஸே வாங்கியிருக்க மாட்டேன். ஏதோ பெரிய இடமாச்சே, அதிகமான தொகை கிடைக்கும், 4 பெரிய மனுஷாளுடைய நட்பு கிடைக்கும்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? சரி விடு, ஆட்டத்தை ஆரம்பிச்சு முடிக்கவே இல்லை, அதுக்கே பேசுற தொகையை விட அதிகமா மேற்கொண்டு போட்டு கொடுத்துட்டாங்க. வந்த வரைக்கும் லாபம்னு மனசு ஆட்டிக்க. என் மனசு ஆறாதுங்க. என்ன அவமானப்படுத்தின அவளை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். தங்கச்சி, அவ எப்ப மேடை ஏறி ஆட போறா, அவளை நீ எப்ப கீழே இறக்க போற? இதெல்லாம் நடக்கிற கதையா? நான் சொல்றதே வேற. என்னது அது? அவளை புருஷனோட வாழ விடாம பிரிக்க போறேன். ஓஹோ, வாழ்க்கை மேடையில இருந்து இறக்க போறேன்னு சொல்றியா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. ஆத்திரப்படாத சிஸ்டர். இந்த பிரதர் பத்து சொன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். தாலி கட்டின மறு நிமிஷமே பொண்டாட்டி பேச்சை கட்டு நம்ம ஆட்டத்தையே நிறுத்திட்டான். அப்படிப்பட்ட பொண்டாட்டி தாசனுடைய மனசை மாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல சிஸ்டர். பிரதர் பத்து, அவ கழுத்துல கட்டிருக்கிற தாலியை விட நான் காலில் கட்டிருக்கிற சலகைக்கு தான் சக்தி அதிகம்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. தமிழ்லயே உங்களுடைய கை வளையல்கள் குலுங்கும் போது 7 விஷயம் சேர்ந்து ஒன்னா ஒலிக்கிற மாதிரி இருக்கு. அச்சம், வடம், நாணம், பயிர்ப்புங்கிற 4 காலாலையும் பந்தல் போட்டு அதுல படர்ந்திருக்கிற பெண்மைங்கிற பச்சை கொடி காத்துல அப்படி இப்படி அசைற மாதிரி இருக்கு. நீ இப்படி வெட்கத்தால வளைஞ்சிருக்கிற விதம். அது மட்டுமா, இப்ப உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நவரசங்களும் போட்டியிட்டு நாட்டியமாடுது. அடடா, நானே பேசிட்டு இருந்தேன், அப்படி நீ ஏதாவது பேசு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா? பேசாம மூணு இருந்தா எப்படி? ஏதாவது பேசு. உங்க கிராமத்துல பொண்ணுங்கள்லாம் சந்தோஷமான நாட்கள் கூட இப்படித்தான் பேசாம இருப்பாங்களா? இல்ல, ஆடி பாடி ஆனந்தமா இருப்பாங்க. அப்படின்னா நீயும் ஆடி பாடு, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் பாட மாட்டேங்க. நான் பாடுற பத்தத்தை கேட்டு வீட்டுல எல்லாரும் முடிச்சிட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? கணவன மனைவியும் சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பாங்க. இத பாரு,
நான் ஆனந்தமா இருக்கணும்னா நீ ஆடித்தான் தேவை. மை வேர்ட் இஸ் வேர்ட். இதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்புன இல்ல, அதுக்கு பழி வாங்கத்தான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நாடகத்தை தயார் செஞ்சேன் தெரியுமா? முதல் கட்டம், ஜெயில இருந்து திரும்பின நல்லவனா நடிச்சேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நாடகத்தை தயார் செஞ்சேன் தெரியுமா? முதல் கட்டம், ஜெயில இருந்து திரும்பின நல்லவனா நடிச்சேன். உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்க அங்கங்க ஆட்களை பணத்தை கொடுத்து வச்ச. அடுத்த கட்டம், நீ சந்தைக்கு போறதா எனக்கு தகவல் கிடைச்சது. வர்ற வழியில ஏன் ஆட்களை வச்சு உன்னை மடக்க சொன்ன. பிறகு நானே வந்து அவங்களை அடிச்சு விரட்டி உன்னை காப்பாத்தினேன். ஆனாலும் உனக்கு மேல முழு நம்பிக்கை வரல. அடுத்ததா உன் மாட்டை பத்தி பேப்பர்ல படிச்சேன். அதே நேரத்துல அந்த மாடு உனக்கு சொந்தம் இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிச்ச, மாட்டை பிரிச்ச, உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். முழுக்க முழுக்க நீ என்ன நம்பிட்ட. அதுக்கப்புறம் நடந்த கல்யாண நாடகம் தான் உனக்கு தெரியல. ஆமா, ரோஜர் கல்யாண பொண்ணு, அவங்க அப்பா அண்ணன் எல்லாமே பணத்துக்காக நான் சொன்னபடி ஆடிய கை பொம்மை. அம்மா முக்கியத்தவள்,
அப்போ அத்தைக்கு இதெல்லாம் தெரியாதுங்களா? ஆமா, எப்படி இருந்தாலும் நல்ல அழு. இப்படியே வாழ்க்கை பூராம அழுதுகிட்டே இந்த உலகத்துக்கு தான் நானும் நீ கணவன் மனைவி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கணவனும் இல்ல, நீ எனக்கு மனைவி. விஜயா, நீ எனக்கு வாங்கி கொடுத்தது 2 மாசம் தண்டனை. ஆனா இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது ஆயுள் தண்டனை. விஜயா, ஆயுள் தண்டனை.